ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நிம்மதி பாலு. இன்னைக்கு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி விழிப்புணர்வை பற்றி போடுங்க அப்படின்னு இருந்தார். விழிப்புணர்வுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சகோதரன் சகோதரிகள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலே அர்ஜென்ட்டில் ஹெல்மெட் எடுக்கிறீங்க, தலையில் போட்டுட்டு அந்த தலையில் இந்த இது போட மாட்டேறீங்க, கிளிப் போட மாட்டேறீங்க. அந்த பெல்ட்டை கிளிப் போட்டுட்டு போகணும், அது போட மாட்டேறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு பைக்குள்ளே வச்சு கொண்டு போகிறீங்க, இல்லைனா வண்டிக்குள்ளே வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹெல்மெட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல அப்படின்னா, நம்ம கழுத்துக்கு மேலே. அப்போ கழுத்துக்கு மேலே தான் முக்கியமான பாகங்களே நமக்கு இருக்குது. கண், தலை, மூளை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே கழுத்துக்கு மேலே உள்ளது தான். இதில் பெரிய பாதிப்புகள் வந்துட்டால் ரொம்ப கஷ்டங்கள் அது மாறுறதுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்றது. நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. கை கால் அடிபடும் போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் தலையிலையோ முகத்துலேயோ ஒரு பாதிப்புகள் வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும், கஷ்டப்படுவோம். அதுக்காக தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்மெட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து சகோதரன் சகோதரிகள் போகும்போது, மாணவ மாணவிகள் போகும்போது ஹெல்மெட் அவசியம் தலையில் போட்டு, பெல்ட்டு போட்டு, இந்த கிளிப்பை போட்டுக்கிட்டு போங்க. ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. இது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். நிறைய கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்டை பற்றி விழிப்புணர்வு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நானும் சொல்லணும் அப்படின்ற ஒரு கடமையில் சொல்கிறேன். ஹெல்மெட் அணியாமல் போகாதீங்க. அது நிறைய மாணவ மாணவிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் போகும்போது ரொம்ப ஸ்பீடு, அந்த வேகத்தை குறைச்சி கவனமாக போங்க, கவனமாக வாங்க. உயிர் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதாவது இந்த உயிர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த சாதனையை வண்டியில் காட்டாதீங்க, வாழ்க்கையில் காட்டி இன்னும் மேலும் மேலும் நீங்கள் உயர்ந்து போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.